மே 10 இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. மே 11 மண்டேயோட மார்க்கெட் பார்த்தோன்னா நிஃப்டி 250 பாயிண்ட்டும் சென்செக்ஸ் 1300 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருந்தது. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் மேஜர் 16 செக்டர் ரெட்டில் இண்டிகேட் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தாங்க. குறிப்பாக நிஃப்டி ஸ்மால் கேப் 100 1.79%, நிஃப்டி மிட் கேப் 100 1% ஃபால் இருக்குது அப்படிங்கிறது மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுது. ஸ்டாக் வைஸ் பார்த்தோன்னா ஆயில் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இந்தியன் ஆயில், பிபிஎஸ்சியில், ஹெச்பிசியில் நியர்பை 2.6% ஃபால் இருக்குது. கோல்டு செக்டரில் தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸு, டைட்டன் நியர் டு 6 to 8% ஃபால் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டு மார்க்கெட் கிளியர் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு என்ன ரீசன், இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏப்ரல் மே மந்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை 21 ஹவர்ஸ் நடந்ததில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனை கிளியர் பண்ண சொல்லியும் கேட்டிருந்தார். ஈரான் தரப்பில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் சைட்லேருந்து அமெரிக்காவோட கோரிக்கை நியாயமற்றதாகவும் தேசிய நலனை கைவிட்டுட்டு இந்த கோரிக்கை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட பேச்சுவார்த்தை நிராகரிச்சிட்டாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால ரெண்டு கண்ட்ரி சைடும் பதட்டம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனால அமெரிக்கா ஈரான் பக்கம் அவங்களோட போர்க்கப்பலை அகைன் அனுப்பாங்களோன்னு, அப்படி அனுப்புனா க்ரூட் ஆயில் பிரைஸ் அகைன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதால அகைன் வெஸ்ட் ஏசியாவில் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக பிஎம் சைட்லேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மோடி சார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லி ஐடி கம்பெனிஸ் மாதிரி இண்டஸ்ட்ரி கிட்ட அப்டேட் பண்ணுறாங்க. இதனால ஆயில் ப்ரைஸை கன்சியூம் பண்ணி ஸ்டேபிளாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவில் அந்த சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபியூல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்காக மெட்ரோவையும் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சொல்லியும் ஃபாரின் ப்ராடக்ட் வாங்குறத ஸ்டாப் பண்ண சொல்லியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேஜர் ஸ்டேட்மெண்ட் அப்டேட் பார்த்தோன்னா கோல்டு வாங்குறத 1 இயருக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனால கண்ட்ரியோட எக்கனாமி பார்டர் குறைக்கவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேவ் பண்ண முடியும்னு எதிர்பார்க்கலாம். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் வெஸ்ட் ஏசியாவிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷரை சமாளிக்கவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவை ஸ்டேபிளாக மேனேஜ் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட கீழ் லீடரான ராகுல் காந்தி சார் நெகட்டிவாக கமெண்ட் கொடுத்துருக்காரு. அவரோட கமெண்ட் பற்றியும் இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றியும் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நியூஸ் வந்ததால தான் இந்த வீக்கோட மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இனியோட மார்க்கெட் கரெக்ஷன் வந்திருக்கும், இதான் ரீசன்.